அந்த ஆரம்ப கால ஊழியத்தில் 8 பேரை வைத்து அந்த ஊழியத்தை தொடங்குகிற அந்த நாட்களில் எல்லாவற்றையும் விட்டுட்டு முழு நேர பணிக்கு நான் வந்த உடனேயே மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்தேன். சில கிராமங்களுக்கு போய் ஊழியத்திற்கு போகிற பொழுது 1 ரூபாய் காயினை காணிக்கையா கொடுப்பான். 1 ரூபாய் காயின் என்று சொல்லி ஒரு நாளும் நான் அற்பமாக அதை எண்ண மாட்டேன். ஒரு சைக்கிளோட தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். எத்தனையோ இரவுகள் எங்களுடைய கண்ணீரின் பாதையை கழித்திருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் வெளியில யார்ட்டையும் சொல்லாம எங்களுடைய நாட்களை கழித்திருக்கிறோம். அந்த நெருக்கடியான நேரத்தில் நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி அந்த காணிக்கையாக வந்ததான மோட்டார் வாகனத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஒளிபரப்பை மிகுந்த வாஞ்சையோடும் அவளோடும் கவனித்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். சுகமாக இருக்கீங்களா? நம்முடைய நிகழ்ச்சி 2ஆம் பாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஐயா. கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போனேன். இந்த நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஊழியத்தில் வந்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த நாட்கள் இருந்த சவால்கள், அதனுடைய சோதனைகள் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அதை குறித்து சொல்லுங்க ஐயா. அந்த ஆரம்ப கால ஊழியத்தில் 8 பேரை வைத்து அந்த ஊழியத்தை தொடங்குகிற அந்த நாட்களில் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா முந்தின ஆண்டு வரைக்கும் அந்த முழு நேர ஊழியத்துக்கு நான் வருகிற வரைக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாயை ஒவ்வொரு நாளும் கரங்களில் வைத்து செலவு செய்து வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து கர்த்தருக்காக அதிகமாய் கொடுத்து அப்படி வாழ்ந்த நான் இப்பொழுது முழு நேர பணிக்கென்று கர்த்தர் அழைத்தவுடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு முழு நேர பணிக்கு நான் வந்த உடனேயே மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்தேன். ஒரு நேர சாப்பிடுவது மிக கடினமாக இருந்தது. கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டு காலம் முழு நேர பணிக்கு நான் வந்ததுக்கு அப்புறமாக ரொம்ப எளிமையான உணவு, ஒரு கஞ்சி அல்லது ஒரு ரச சாதம், ஊறுகாய், இதை போலதான் ஒவ்வொரு நாளும் இருக்கும். என்றைக்காகிலும் ஒரு குழம்பு வைத்தோமானால் அது அன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதோடு கூட ஒரு கூட்டு பொரியல் கிடைத்து விட்டால் அது அதை விட சந்தோஷமா இருக்கும். யாராவது கொண்டு வந்து அந்த ஊழியம் வளருகிற அந்த முதல் ஆண்டு காலத்துல, கஷ்டப்படுற காலத்துல கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆரம்ப நாட்களில் சில கிராமங்களுக்கு போய் ஊழியத்திற்கு போகிற பொழுது 1 ரூபாய் காயினை காணிக்கையா கொடுப்பாங்க. 1 ரூபாய் காயின் என்று சொல்லி ஒரு நாளும் நான் அற்பமாக அதை எண்ண மாட்டேன். எப்படி 100 ரூபாய் கொடுக்கிற பொழுது 1000 ரூபாய் கொடுக்கிற பொழுது ஜெபிக்கிறனோ அதே போலதான் அந்த 1 ரூபாய் காயினுக்காக ஜெபிப்பேன். இன்னும் அதிகமாய் உமக்கென்று கொடுக்கத்தக்கதாக அந்த கரங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவேன். அந்த 1 ரூபாயை மேன்மையா எண்ணுவேன். அதை எடுத்துக்கொண்டு வருவேன். அதை இந்த ஊழியத்திற்காக செலவு பண்ணுவேன். எனக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எனக்கு கிடைக்கிறதான காணிக்கையில பெரும் பகுதியை கர்த்தருக்காக ஊழியத்திற்காக செலவு செய்து கொண்டே இருப்பேன். நாங்கள் மிக எளிமையாக வாழ்ந்து கொண்டு இதுவரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில சொல்ல வேண்டுமானால் ரொம்ப ஆச்சரியமானது. சுமார் 99% தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் தான் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நாட்களிலிருந்து இதுவரைக்கும் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு சில பொருட்கள் தான் எங்களுடைய பணத்துல நாங்கள் வாங்கியிருப்போம்.
மீது எல்லாம் அந்த யாக்கோபை போல கர்த்தர் ஒருவரே நடத்தினார் என்று சொல்லும்படியாக 98ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். ஆனால் ஆரம்ப காலம் மிக கடினமான காலம், மிக கடினமான. யாராவது வீட்டுக்கு வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு டீ கொடுப்பதற்கு யோசிப்போம். தண்ணியை மட்டும் கொடுத்து அனுப்பின சமயங்கள் உண்டு. வந்தவர்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுப்பதற்கு வழி இல்லாமல் தெரிந்தவர்களிடத்துல போய் ஆகாரத்தை வாங்கிட்டு வந்து அவர்களுக்கு தெரியாமல் எங்க வீட்டில இருந்து தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி நாங்க நினைச்சு அவங்கள உபசரித்து அனுப்பின நாட்கள் உண்டு. யாராவது எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வராங்க, ஒரு ஊழியக்காரர் வராங்க, எங்களிடத்துல அவங்களுக்கு கொடுப்பதற்கான ஆகாரம் இல்லை, நீங்க கொடுங்க, நாங்க அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம், உபசரிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அதை வாங்கிட்டு வந்து தான் அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் கடந்து வந்தோம். அந்த ஓராண்டு காலத்துக்கு பிற்பாடு எங்களுக்கு ஆத்துமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தார்கள். வந்த ஆத்துமாக்கள் எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தார்கள், உதவி செய்ய ஆரம்பித்தார்கள், பொருட்களை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார்கள், வீட்டு வாடகையை கொடுக்க ஆரம்பித்தார்கள், மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்து தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேற ஆரம்பித்தோம். ஐயா, நீங்கள் கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தாலும் கர்த்தரோட கிருபை கூடவே இருந்திருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வியாபாரம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது ஊழியத்திற்கு போக நீங்கள் ஏதோ வாகனம் பயன்படுத்துனீங்களா? கர்த்தர் அந்த வாகனத்தை பயன்படுத்த அனுமதிச்சாரா? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு சைக்கிள் மாத்திரம்தான் என்னுடைய கரத்தில் இருந்தது. ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சைக்கிளோட தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு போகிற போது எத்தனையோ நாட்கள் அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிவிடும், ஏறி இறங்கிவிடும். ஊழியத்தை முடித்து வருகிற பொழுது ஏர் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது, கடைகள் இருக்காது, பஞ்சர் பார்ப்பதற்கு கடைகள் இருக்காது. சில நேரங்களில் கடைகள் இருந்தாலும் அந்த சைக்கிள் இருக்கிற பஞ்சரை ஒட்டுவதற்கான காசு எங்களிடத்தில் இருக்காது. நிறைய இடங்களுக்கு ஊழியத்திற்கு போவோம். நான் திருமணமான பிற்பாடு 1998ஆவது ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு பிற்பாடு நானும் என்னுடைய மனைவியும் அந்த சைக்கிளில் கடந்து சென்று ஊழியத்துக்கு செய்கிற போதெல்லாம் எத்தனையோ நாள் சைக்கிளை உருட்டி கொண்டே எங்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். குழந்தை பிறந்த பிற்பாடு கூட குழந்தையும் தூக்கி கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். எத்தனையோ இரவுகள் எங்களுடைய கண்ணீரின் பாதையை கழித்திருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் வெளியில யார்கிட்டையும் சொல்லாம எங்களுடைய நாட்களை கழித்திருக்கிறோம். ஆனா ஊழியத்துல மட்டும் எந்த ஒரு குறைவும் வரக்கூடாது என்று சொல்லி ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்போம். அந்த நாட்கள் கடந்து வருகிற பொழுது புதியதாக ஒரு மோட்டார் வாகனத்தை கொண்டு வந்து ஒரு 2 வீலரை எங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். நான் சொன்னேன், இந்த 2 வீலரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யார் பெட்ரோல் போட முடியும்? சைக்கிள் பஞ்சர் ஆனாலே அந்த பஞ்சரே பார்க்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற எங்களுக்கு இந்த வாகனத்தை எப்படி நாங்கள் ஓட்டிக்கொண்டு செல்ல முடியும், எப்படி இதை சமாளிக்க முடியும் என்று சொல்லி, நீரே இந்த மோட்டார் வாகனத்தை கொடுக்கிறீர் என்றால் இதற்கான செலவை சந்திப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் நான் இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்கிறேன், இல்லை என்றால்
இந்த மோட்டார் வாகனம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் அந்த தேவைகளை சந்திப்பேன். அந்த நெருக்கடியான நேரத்தில், நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி அந்த காணிக்கையாக வந்ததான மோட்டார் வாகனத்தை ஏற்றுக்கொண்டேன். எத்தனையோ இடங்களுக்கு கடந்து செல்லுகிற பொழுது என்னுடைய மனைவி சொல்வாங்க, நம்ம சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நீங்க அந்த வண்டிக்கான பெட்ரோலை ஃபுல் பண்ணி வைங்க, ஊழியம் நடக்கட்டும். ஆகாரத்துக்குரிய காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, பெட்ரோலை போட்டு வைங்க, 2 பேரும் ஊழியத்துக்கு போவோம் என்று சொல்வார்கள். அப்படிதான் கடினமான பாதைகளில ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நாங்கள் கடந்து வந்தோம். உண்மைக்கும் நீ கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான பாதை தான் ஐயா. கர்த்தர் அழைச்சாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த பாதையை விட்டு விலகாமல் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்த கேள்வி ஊழியரை குறித்து. ஏதோ ஒரு காரணத்தினால சோர்ந்து போகிறாங்களே ஊழியர்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? பொருளாதார ரீதியாகவோ அல்லது சபை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக சோர்ந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புவீங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒருவேளை என்னை போல ஊழியத்தை வெறுத்த நிலைமையில் ஊழியத்திற்கு வந்திருக்கலாம், அழைப்பை அளத்தட்ட முடியாத நிலையில் ஊழியத்திற்கு வந்திருக்கலாம். வேற என்ன செய்வது, என் தகப்பனார் ஊழியத்தை செய்துட்டாங்க, நான் தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், வேற வழி இல்லாமல் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். இந்த ஊழியத்தை பார்க்கிற பொழுது, இந்த கடினமான பாதையை பார்க்கிற பொழுது, இந்த ஊழியத்தின் பாதையில் நடந்து வருகிற பொழுது, சில நேரங்களிலே எலியாவை போல நீங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த இடத்தில் நம்ம சோர்ந்து போனாலும் நம்முடைய சோர்ந்து போகிற ஒரு மனிதனுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னதமானவருடைய பலம் நமக்கு நேராக இறங்கி வரும். நம்மையும் அறியாமல் ஒரு பலத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுப்பார். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், இளைப்படையாமல் நாம் எழும்பி கடந்து செல்வதற்கு ஒரு எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுப்பார். அந்த அபிஷேகத்தினாலே இதுவரைக்கும் சாதிக்க முடியாதவைகளை நாம் சாதிக்க முடியும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் சோர்வுகள் வந்திருக்கிறது. சோர்வுகள் வருகிற போதெல்லாம் அந்த சோர்வை மேற்கொள்ளத்தக்கதாக நான் சில காரியத்தை செய்வேன். என்னோடு கூட நன்றாக ஜெபிக்கிற என்னுடைய ஜெப பங்காளருக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொள்வேன், அல்லது நேரில் அவரை போய் சந்திப்பேன். நாம் 2 பேரும் இணைந்து ஒரு 10 நிமிடம் ஆகிலும் ஜெபிப்போமா? எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. என்னால தனியா ஜெபிக்க முடியல. நான் முழங்கால் நின்றாலே பல சிந்தைகள் எனக்குள்ளே வருகிறது, கடினமான அந்த காரியங்கள் எனக்குள்ளே வருகிறது, அது ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே நாம் இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லுவேன். அப்படி அவர்கள் ஜெபிக்கிற பொழுது நானும் அவர்களோடு கூட ஜெபிக்க ஆரம்பிப்பேன், அந்த சோர்வை மேற்கொள்ளுவேன். ஆகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில வருகிறதான சோர்வுகள், ஊழியத்தின் பாதையில வருகிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு ஜெப பங்காளரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே நீங்கள் அமர்ந்திருங்கள். ஒரு நாள் போதும், உங்களுடைய அறை கதவை பூட்டிக் கொண்டு அங்கேயே அமைதியா இருங்கள். சோர்வு இருக்கிற அந்த நேரத்தில் எந்த ஊழியத்திற்கும் கடந்து செல்லாதிருங்கள். அந்த சோர்வா இருக்கிற நேரத்தில் தேவ சமூகத்திலேயே கடங்க, தேவ சமூகத்திலேயே விழுந்து கடங்க, தேவனோடையே பேசிக் கொண்டிருங்க. சில மணி நேரங்களிலேயே அந்த சோர்வில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனுடைய பலன் அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது உங்கள் மேல் இறங்கி வரும். நல்ல ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தீங்க ஐயா. அடுத்த கேள்வி, உங்களுடைய ஜீவியத்தில் மிக கடினமான பாதைகள் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அதுக்கு உண்டான தீர்வை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிக கடினமான காரியங்கள் என் வாழ்க்கையில சந்திக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்,
இப்படி ஒரு கஷ்டமான பாதையை என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறீங்களே, இதை எப்படி நான் சரிப்படுத்த போறேன்? எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன்? எப்படி நான் இந்த கடினமான பாதையை கடந்து வர போகிறேன்? இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறேன்? எனக்கு அது தெரியலப்பா. நான் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற அதே நாளில் சில மணி நேரங்களுக்குள்ளாக யாராயிலும் ஒருவர் என்னை தேடி வருவார்கள். ஐயா, உங்களை பார்த்து ஜெபித்துட்டு போலான்னு வந்தோம் அப்படிம்பாங்க. அவங்கள உட்கார செய்து அவர்களோடு கூட நான் பேச ஆரம்பிப்பேன். ஆனால் நான் எந்த பிரச்சனையில் இருக்கிறேனோ அதே பிரச்சனை அவங்க பேசுவாங்க. நான் எப்படிப்பட்ட கடினமான பாதையில் கடந்து வருகிறேனோ, எதற்காக ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டிருந்தேனோ அதே கடினமான பாதையை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அவங்க பேசுகிற பொழுது அதற்கு ஏற்ற ஆலோசனை சொல்லும்படியான வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என்னுடைய நாவிலிருந்தே எனக்கான ஒரு பதிலை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து அமரச் செய்திருக்கிறார் என்பது பிற்பாடுதான் எனக்கு விளங்க ஆரம்பித்தது. நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாக மாறிவிட்டது. எல்லா ஆலோசனையும் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமாய் அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, ஜெபிப்பதற்குரிய வசனத்தை பயன்படுத்துகிற பொழுது அது எனக்குரியதாகவே இருக்கும், என்னுடைய வசனமாகவே இருக்கும், என்னோடு கூட ஆண்டவர் பேசுவது போலயே இருக்கும். இப்படிதான் அநேக நேரங்களில ஆண்டவர் என்னுடைய சோர்வுகளை மாற்றி இருக்கிறார், என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஓட்டத்துல நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்துல தொடர்ந்து பொறுமையாய் இந்த நாள் வரைக்கும் ஓடும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஐயா, ஊழியங்கிறது எளிதான காரியம் இல்லை. போராட்டம், பாடுகள், பிரச்சனை நீங்கள் பார்த்தபோது இந்த ஊழியமே வேண்டாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது, இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படி என்னைக்கா உங்களுக்கு தோணிருக்கா? அதுக்கு தான் சொல்லுங்க ஐயா. இவ்வளவு கஷ்டம் வந்துச்சே, இவ்வளவு பாடுகள் வந்துச்சே, அப்போ இந்த ஊழியத்தை விட்டு ஓடிடலான்னு என்னைக்காவது நீங்க நினைச்சீங்களான்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். இதுவரைக்கும் ஒரு காரியத்தை சொல்றேன், அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருந்தாலும் ஊழியத்தின் பாதையில் அந்த நெருக்கங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள், பொருளாதாரத்தின் சிக்கல்கள் வருகிற பொழுது ஒரு நாள் என்னுடைய அழைப்பை விட்டு நான் தவறுனதே இல்லை. எதுவானாலும் தேவனுடைய சித்தம் அவர் நடத்துகிறார். அந்த அழைப்பில் உறுதியாய் நிற்கும்படியாக ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். மற்ற எந்த காரியத்திற்கும் போக மாட்டேன். பணத்திற்காக ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று துணிந்தது இல்லை. கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த சபை ஊழியம், கர்த்தர் கொடுத்த போதக அழைப்பு, அதுல இந்த நாள் வரைக்கும் உண்மையாக உத்தரவாதத்தோடு நேர்மையாய் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஐயா ஸ்தோத்திரம். சோர்ந்து போகும்போது ஜெபிக்க முடியுமா? நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் அனுபவம் எப்படி சொல்லுங்க ஐயா. என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சோர்ந்து போய் இருக்கிற பொழுது எப்படி நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும் என்று கேட்பீர்கள். நான் ஜெபிக்க முடியாது, ஆனால் அமர்ந்து இருப்பேன், நினைத்து கொண்டே இருப்பேன். விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தை அரைக்கதவை பூட்டி உட்கார்ந்து கொண்டே இருப்பேன். அந்த ஊழியத்தை குறித்து எண்ணிக்கொண்டே இருப்பேன். தேவனுடைய அழைப்பை எண்ணுவேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எண்ணி பார்ப்பேன், வாக்கு தத்தத்தை எண்ணுவேன், தரிசனத்தை எண்ணுவேன். இப்படிதான ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, இப்படிதான வாக்கு தத்தம் கொடுத்தாரு, இப்படிதான வார்த்தை கொடுத்தாரு, பிற ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படி எண்ணிக்கொண்டே இருப்பேன். என்னையும் அறியாமல் என்னுடைய சரீரம் புல்லரிக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு தேவனுடைய பிரசனம் என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். ஜெபிக்கல, உட்கார்ந்து இருக்கிறேன், வார்த்தையை நினைக்கிறேன், வசனத்தை நினைக்கிறேன், அவர் கொடுத்த தரிசனத்தை நினைக்கிறேன். பிரசனம் என் மேல இறங்க ஆரம்பிக்குது. அந்த பிரசனத்துல அந்த பலன் இறங்கி வருகிறது. சடனா என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய தைரியத்தோடு கூட என் அறையை விட்டு வெளியே வருகிறேன். அந்த விட்டு போனதான ஊழியத்தை திரும்ப தொடர்கிறேன். இதுதான் என்னுடைய அனுபவம். எங்கேயாகிலும்
நான் போய் ஜெபிக்க வேண்டுமானாலும் அந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது, நிறைய போராட்டங்களை சந்திக்கிற பொழுது சொல்வாங்க, நிறைய யோர்தான் பிரவாகித்து வருகிற பொழுது என்ன செய்வாய் என்ற வசனத்தின் பிரகாரம் பிரவாகித்து வருகிற பிரச்சனையை கூட சந்தித்து இருக்கிறேன். அந்த நேரமெல்லாம் எங்க போனாலும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் அமர்ந்து இருந்திருக்கிறேன். ஒரு விசை என்னை ஆலயத்தினுடைய பணிக்காக வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த வேலையில ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்தது. வெடி மருந்து மூலமாக கீழே இருக்கிற பாறையை தகர்த்து அதுல அஸ்திபாரத்தை போடுவதற்காக வேலை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது எங்களையும் அறியாமல் வெடி மருந்து அதிகமாக வைத்தபடியினாலே பயங்கரமான ஒரு சேதம் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் நேரிட அளவுக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது, பயங்கரமாய் நடந்து விட்டது. அந்த நேரத்தில் என் மேல நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. காவல்துறையினர் என் மேல வழக்கு தொடர ஆரம்பித்தார்கள். என்னை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் மிக கடினமான நேரம். என்னால என்னுடைய ஊருக்குள்ள வரவே முடியல. அந்த நேரம் நான் வெளியூருக்கு கடந்து சென்றிருந்த நேரம் இது நடந்து விட்டது. உள்ளே வர இயலாத ஒரு சூழ்நிலை. என்ன செய்வதென்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு 3 நாட்கள் வெளியிலேயே நான் தங்கக்கூடியதான ஒரு நிலை நேரிட்டது. அந்த அளவுக்கு அந்த கட்டடத்தை சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்னை அடிப்பதற்காக எனக்கு விரோதமாக எழும்பி வந்ததான ஒரு நேரம். 3 நாட்கள் மக்களுடைய பயங்கரமான சூழ்நிலை நேரிட்டு கொண்டிருந்தது. ஆகவே மக்களுடைய அந்த காரியத்தை என்னால் சந்திக்க முடியாமல், எதிர்ப்பை சந்திக்க முடியாமல், அவனுடைய கோபத்தை சந்திக்க முடியாமல் எங்கேயாவது போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 நாட்களும் வெளியிலே தங்கினேன். அந்த தங்கியிருந்த அந்த நாட்கள் கூட தேவ சமூகத்திலேயே இருந்தேன், ஜெபித்து கொண்டே இருந்தேன், தேவனை நினைத்து கொண்டே இருந்தேன். ஜெபிக்கவே முடியலனாலும் தேவனை நினைச்சுக்கிட்டே இருங்க. உடைய சோர்வுகள் மாறும், உடைய சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென்.